வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். இது மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது? இந்த சூரியனாகப்பட்டவர் மேஷ ராசியில உச்சம் பெறுகிறார். வரக்கூடிய 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம், அதாவது தமிழ் மாதத்துல சித்திரை மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் உச்சம் பெறுகிறார். இந்த சித்திரை மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா வெயில் கடுமையாக இருக்கும். கோடை காலம் அப்படின்றது தொடங்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சம் பெறும்போது, அதுவும் மேஷ ராசியில உச்சம் பெறும்போது மிகவும் ஒரு கடுமையான ஒரு வெயிலின் தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இது மிதுன ராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெறார். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை இழப்புகள்னாலையும் வருமான ஒரு பற்றாக்குறையினாலையும் அதிகப்படியான மன உளைச்சல்ல இருப்பாங்க. நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான மன ரீதியான ஒரு வருத்தங்கள், அதாவது வலிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அவமானங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் சுகவீனங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். என்னன்னே தெரியாது திடீர்னு இருந்தாப்புல இவர்களுக்கு அந்த உடல் சுகவீனங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். திடீர்னு இருந்தாப்புல அறுவை சிகிச்சைகள், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ், அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நீக்குதல், இந்த மாதிரியாகலாம் இவர்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விளைவுகளை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த மாதத்திலிருந்தே, இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு உண்டான வழிகளுக்கு உண்டான மருந்துகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு நிவாரணங்களை தேடி, ஒரு நிவர்த்திகளை தேடி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே காற்று ராசி, அதனால இவர்களுக்கு எப்போதுமே பிரயாணம் செய்யறது அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த பிரயாணத்துல ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நோக்கி தான் இவர்கள் எப்போதுமே டிராவல் பண்ணுவாங்க. ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் அப்படின்றது மாசத்துல ஒரு வாட்டியாவது இவங்க வச்சுப்பாங்க. அந்த ஏதோ ஒரு கோயிலுக்கு போறது, அங்க போய் சில நேர்த்தி கடன்களை பண்றது, இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு மன தைரியத்தோடு, அதாவது காலபுருஷனுக்கு உபஜய ஸ்தானத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் சில விஷயங்களை ஒரு அசட்டு தைரியத்தோட செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன சில விஷயங்களை கூட இந்த மிதுன ராசி என்பர்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக தன் மீது இருக்கின்ற நம்பிக்கை கூட அவர்களுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. மற்றவர்கள் நம்புறாங்களோ இல்லையோ, தன் மீது தனக்கு தன்னம்பிக்கை இருந்தாதான் மற்ற வேலைகளை எல்லாராலையுமே செய்ய முடியும். அதுல இந்த மிதுன ராசி என்பவர்கள் எப்போதுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஆனா கடந்த 1.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தனக்கு நேர்ந்த சில தேவையில்லாத விபரீத ஒரு மாற்றங்கள்னால இனிமேல் வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குமோ, இந்த வாழ்க்கையினால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, ஏன்னா நிறைய குடும்பங்கள் விவாகரத்து வழக்குகளை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து அந்த இடத்துல குழந்தைகள் இருக்கும்போது இந்த மாதிரியான அந்த விவாகரத்து வழக்குகளை சந்திக்கும் போது யார்கிட்ட அட்வைஸ் போய் கேட்கறது? ஏன்னா மிதுன ராசி என்பவர்கள் நிறைய பேர்கிட்ட ஆலோசனை செய்து தான் சில விஷயங்களையும் செய்வாங்க. தன்னுடைய ஒரு முடிவுல மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்படி எல்லார்கிட்டையுமே ஆலோசனை செய்த விஷயங்கள் கூட கடந்த 1.5 வருடங்களாக அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை, உறவுகள் ரீதியான ஏமாற்றங்கள், வருமானம் ரீதியான ஏமாற்றங்கள், தொழில் ரீதியான முக்கியமான ஏமாற்றங்கள், தொழிலில் ஒரு அமௌண்ட் போட்டு அதை நீங்க வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த முதலீடாகப்பட்டது எங்க போச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த உச்சம் பெற்ற அந்த சூரியனாகப்பட்டவர் இவர்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதியும் கூட. அந்த தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உச்சம் பெறும்போது மீண்டும் அந்த தன்னம்பிக்கை எழுந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இது நாள் வரைக்கும் தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பின கதை தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. நாம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், நமக்கு ஏன் இதெல்லாம் செய்ய தெரியாதா, யாருமே எதுவுமே செய்ய தெரியாத ஒரு முட்டாள்கள் கூட
சில வேலைகளை செய்து முடிக்கிறாங்க. நம்மளால ஏன் இதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம், ஒரு வீரியம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம், இந்த சித்திரை மாதம் இருக்க போது. இந்த ஒரு மாத காலகட்டத்தில் இவர்களினுடைய 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறார். இந்த ஒரு மாதத்துல முதல் 15 நாள் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால அந்த உச்சம் பெறக்கூடிய சூரியன் கூட இந்த இடத்துல வேலை செய்ய முடியாத ஒரு சில தேவையில்லாத ஒரு மன நெருடல்கள் வரும். யாராவது உங்களை மனசை குழப்பிட்டு போவாங்க. அதாவது அந்த 3வது நபர் தலையீடு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல உங்களால முடிவுகள் எடுக்க முடியாமல் திண்டாடுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது ஒரு தற்காலிகமாக தான், ஒரு 15 நாட்களுக்கு இந்த ராசி அதிபதி நீச்சமாக 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான சில அனுபவங்களை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பு. அடுத்து அவர் 30ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரியனோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது இது தொழிலில் இருந்த நிறைய நஷ்டங்களை மீண்டு எழுந்து கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை, கடந்த ஒரு ஜனவரி மாதத்துல இருந்து எனக்கு வேலை இல்லை, இந்த மார்ச் எண்டோட நான் அந்த பீரியட்ல இருக்கிறேன், அதாவது நோட்டீஸ் பீரியட் எனக்கு முடிய போது, ஏப்ரல்ல இருந்து எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரியான பலவிதமான ஒரு நெருக்கடிகளோட வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையான கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான சில சலுகைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு, உங்களுக்கு உண்டான வருமான உயர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா தற்காலிக பொசிஷன்ல இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நிரந்தர ஒரு பெர்மனண்டா உங்களுக்கு ஒரு பொசிஷன் போடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. நீங்க எந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்த்தவங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறது, அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரியாக அந்த பிரிவினைகள் எல்லாமே இந்த மாதத்துல சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு சூரியன் அருமையான ஒரு மாற்றத்தை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள்ல திருமண மாற்றங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் அங்க சுயமாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான கேள்விகளுக்கும் நீங்க அதை சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.